அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 51 மீண்டும் நடமாடுகிறோம். இன்று இரண்டாம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். ஆராய்ந்து சொல்லப்பட வேண்டியவை தூர்ந்து ஒழுகிக் கண்ணும் துணைகள் துணைகளே, சார்ந்தொழுகிக் கண்ணும் சலவர் சலவரே, ஈர்ந்தகல் இன்னா கயவர் இவர் மூவர் தேர்ந்த கால் தோன்றும் பொருள். திரிகடுகம் 51. ஆராய்ந்து பார்க்கும் இடத்து இந்த மூவருமே கண்டுகொள்ளப்படுவார்கள். அது தப்பிக்க முடியாது. உறவுகள் நல்ல உறவுகளாக இருந்தால் உறவினர்களாகவே பார்க்கப்படுவார்கள். அதை போன்றுதான் பகைவர்களும். இந்த இரண்டாம் கருத்து இதுதான். அதாவது எவ்வளவுதான் மனம் குளிர மனம் மகிழ சிறப்பான முறையில் அங்கு பழகுவது போன்று தோன்றினாலும் பகைவர் பகைவரே. ஆக இங்கு மயங்கிவிடக்கூடாது. இந்த உலகத்தில் எதிரிகள் பலர் இருக்கிறார்கள். பல்வேறு வகையான அரசியல் ஆளிகள், பெரும் பணக்காரர்கள், இந்த இயற்கையை சுரண்டுகிறவர்கள். அவர்கள் இனிமையாக பேசுவார்கள், உறவோடு இருப்பது போன்று தோன்றுவார்கள். ஆனால் இங்கு நாம் மயங்கிவிடக்கூடாது. கடவுள் ஒருவருக்கு மட்டும்தான் நாம் மயங்க வேண்டும், மற்றவர்களுக்கு மயங்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த வகையில் இங்கே சலவர் சலவரே. சலவர் என்றால் பகைவர் பகைவர். அதான் ஒரு குறளிலே வள்ளுவர் இப்படி ஒரு உருவக முறையிலே அவர் சொல்வார். சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். அந்த வில் பாருங்க, அப்படி இழுக்கும்போது அந்த வில் அது அப்படியே வளையும். அப்படி வளைவது வணக்கம் தெரிவிப்பது போன்று தோன்றும். ஆனால் அங்கு வருவது என்ன? அம்பு. அதை போன்றுதான் தீயவர்கள், பகைவர்களாக இருக்கிறவர்கள், பிறரை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள், அவர்கள் குனிந்து வணக்கம் என்று சொன்னாலும் அது தீமை தரக்கூடியது. மறந்துவிடக்கூடாது, மயங்கிவிடவும் கூடாது என்று இந்த செய்யுள் நமக்கு இங்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி என்றால் இந்த பொய்மை தன்மையை நாம் கண்டறிந்து அதற்கேற்ற வகையில் நடக்கணும். காரணம் சலவர் சலவரே, பகைவர் பகைவரே. அந்த பகைவர் தொடர்பாக நாம் அதற்குரிய தன்மையில் தான் இங்கு பழகி கொள்ள வேண்டும். அங்கு வேறு வகையிலே அங்கு வீழ்ந்து விடக்கூடாது, விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது இங்கு சொல்லப்படுகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒரு பாடல் முன்னால் வந்தது. அந்த 2 பேர் அண்ணன் தம்பி பாடுவார்கள். 2 கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம், பகைவர்களே ஓடுங்கள், புலிகள் 2 வருகின்றன. புலிகள் வர வேண்டும், எழ வேண்டும், ஒன்று சேர வேண்டும், இணைய வேண்டும். பகைவர்கள் அங்கு வீழ்த்தப்படுவார்கள். ஆக கைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கு உறவார்ந்த தன்மையில் உள்ளவர்களெல்லாம் இணைந்திருக்கின்ற பொழுது பகைவர்கள் ஓடுவார்கள். பகைவர்களுடைய அந்த பொய்யான வில் வணக்கத்திலே மயங்கி வீழ்ந்து அங்கு வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. அதில் விழிப்பு வேண்டும். ஏனென்றால் சலவர் சலவரே என்று நல்லாதனார் இங்கு வலிமையாக பதிவு செய்கிறார். அப்படி என்றால் இங்கே இந்த சலவர் தன்மையில் இருக்கின்றவர்களாக ஒருவேளை நாம் இருக்கிறோம் என்றால் நம்மை திருத்தியாக வேண்டும். சலவர்களாக மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் விழிப்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு திருவிழமானால் அங்கு எல்லாருமே நண்பர்களாகட்டும். நாம் இறப்பதற்கு முன்னால் இங்கு நமக்கு பலரும் அல்லது எல்லாரும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இருப்பினும் இந்த விழிப்புத்தன்மை இங்கு கட்டாய தேவை. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் சலவர். சலவர் சகரத்தில் தொடங்கினால் அந்த சொல் தமிழாக இருக்க முடியாது என்பது தொல்காப்பியருடைய இலக்கணத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். இருப்பினும் பின்னர் வந்த நன்னூலார் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த இலக்கணத்தை வடிவமைத்திருக்கிறார். அதான் நாம் பார்க்கிறோம். திருக்குறளில் 3 குறள்கள் தான் சகரத்தில் தொடங்குகின்ற சொற்களை கொண்டு தொடங்கும். பார்த்துடுங்க. ஒன்று சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அப்படி வரும். ஒன்று சலம் பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பர் என்கின்ற அந்த குறளிலும் அப்படி வருகிறது. இன்னொன்று சலத்தால் பொருள் செய்தேமார்த்தல் பசுமண் கலத்துள் நீர் பெய்திரியற்று. இதுதான்
சலம் என்று வருகிறது. சலம்னா இங்கே வேறொன்றும் இல்லை. பொருள் என்ன? அது வஞ்சனை. வஞ்சனையில் பொருள் தேடக்கூடாது. அது பச்சை பானை இருக்குது பாருங்கள், அதை சுடப்படாத பானை, அதில் தண்ணி ஊற்றினா என்னாகும்? தண்ணீரை வீணாகும், பானையும் போயிடும். அந்த மாதிரியான ஒரு செய்தி. இன்று நாம் பார்க்கின்ற அந்த தனித்தமிழ் சொல் அது சலவர். சலவர்னா என்ன? அதிலே தெரிகிறது. அந்த சலம்னா வஞ்சனை. வஞ்சனை பகைவர். வஞ்சனையோடு இருக்கின்றவர்கள் அவர்கள் நேர்மையான ஆட்கள் அல்ல, நீர்நிலையாக சிந்திக்கிறவர்களும் அல்லர். ஆக அவர்கள் தீயவர்கள், கெடுதல் ஏற்படுத்துகிறவர்கள், கெட்டவர்கள், வஞ்சகர்கள், கயவர்கள், நல்லவர் அல்லாதவர்கள், நேர்மையற்றவர்கள் என்கிற என்னென்ன சொற்களெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றிற்கெல்லாம் இந்த சலவர் என்கிற அந்த சொல் பொருளாக மாறும். நன்று. இங்கு நாம் யாரும் சலவர்களாக இருக்க வேண்டாம். உறவுகளாக, துணைகளாக இருப்போம், உறுதி இருப்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.